அதாவது ஒரு பால் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாலை சென்டரா கட் பண்ணா ஒரு சைடு ஒண்ணு இருக்கும், இன்னொரு சைடு ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டும் தான் வந்து ஸ்பெரிக்கல் ஆடியோட 2 டைப்ஸ். அதாவது கோளக ஆடி அப்படிங்கிறதோட 2 டைப்ஸ். ஸோ ஒண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒண்ணு இப்படி இருக்கும். லென்ஸோட ஷேப், லென்ஸ்ல மிரர். மிரர்னா என்ன, லென்ஸ்னா என்னன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். அப்படின்னா என்னது ஆக்சுவலா? மிரர்னா நம்ம கண்ணாடி பாக்குறோம் இல்லையா? அந்த மிரர்ல ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கோட்டிங் பண்ணிருப்பாங்க. பின்னாடி கண்ணாடிக்கு பின்னாடி வந்து எப்படி இருக்கும், அங்க முகம் பார்க்க முடியுமா? ரிஃப்ளெக்டிங் ஃபேஸா இருக்குமா? இருக்காது. அங்க வந்து ஏதாவது ஒரு மெட்டலோ இல்ல வேற ஏதோ ஒரு கோட்டிங் வந்து பூசிருப்பாங்க. அதுல நமக்கு வந்து தெரியாது. ஸோ அது வந்து ஃபுல்லாவே லைட் வந்து படாது. ஓகேவா? ஒரு சைட்ல மட்டும்தான் நம்ம வந்து நம்ம ஃபேஸ பார்க்க முடியும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு மிரர். லென்ஸ்னா இப்ப ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற லென்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள இருந்தது வெளியே அப்படியே தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து லென்ஸ். இதுதான் ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருந்தா அது லென்ஸ். ஒரு சைடு மட்டும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருந்தா அதுக்கு பேர் என்னது? மிரர் ஆடி. புரிஞ்சுச்சா? ஸோ இப்ப இந்த ஸ்பெரிக்கல் மிரரோட 2 டைப் வந்து என்னதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கான்கேவ் மிரர், இன்னொன்னு கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் அப்படின்னா தமிழ்ல வந்து குழி ஆடி. இது வந்து குவி ஆடி. ஓகே, இப்ப நான் வரைஞ்சிருக்கிற இந்த லென்ஸ்ல வந்து இந்த ஷேப் வந்து சி மாதிரியான ஷேப் இருக்கா? நம்ம ஆல்பபெட் லெட்டர் சி இப்படிதானே போடுவோம். அந்த மாதிரி ஷேப் வந்து இதோடைய இன்சைட் உள்ள வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்ன மிரர்? கான்வெக்ஸ் மிரர். இந்த சி அப்படியே மாத்தி போட்டுட்டு வெளியே வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்ன? கான்கேவ் மிரர். புரிஞ்சுதா? ஸோ இது ரெண்டும் தான் மிரருடைய 2 டைப்ஸ், குழி ஆடி, குவி ஆடி. கோளக ஆடியின் 2 வகைகள். இதை நோட் பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இப்ப நான் வந்து சொன்ன ஒரு பால் மாதிரி இருக்கிறத நடுவுல கட் பண்ணா அதுதான் 2 லென்ஸ், 2 மிரர் அப்படிங்கறத சொன்னேன் இல்லையா? இப்போ கான்வெக்ஸ் மிரர் இப்படி வரைஞ்ச இந்த மாதிரி ஷேப்ல வரைஞ்ச இது வந்து ஒரு சர்க்கிள்ல இருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட பார்ட் தானே. அப்ப அந்த சர்க்கிள ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சா அதுக்கு ஒரு சென்டர்னு ஒண்ணு உண்டு தானே. அந்த சென்டர்ங்கிறது இந்த இடத்துல வருமா? ஓகேயா? அப்ப அந்த இடம் அப்படிங்கிறது இங்கதானே லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி தானே இந்த இடம் வருது. புரியுதா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஒரு லென்ஸ் இங்க இங்க ஒரு மிரர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு மிரர் இங்க வச்சிருக்கோம்னா அதோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல எல்லாம் இருக்காது. அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வரும். அது எதோட சென்டர் நம்ம சென்டர்னு சொல்றோம்? அது எந்த கோலத்துல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டதோ அந்த கோலத்தோட மையம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் அதுக்கு பேரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு பேரு. அதாவது வளைவு மையம் அப்படின்னு பேரு. புரியுதா? அந்த பாடியோட சென்டர் அப்படிங்கிறது அந்த லென்ஸ்க்கு மேல எங்கேயும் சென்டர் இப்படி வராது. கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம் பிளேஸ் தள்ளி ஒரு இடத்துல வரும். அந்த இடம் எப்படி டிசைட் பண்றோம்? அதோட சர்க்கிள் ஷேப்பை ஃபுல்லா வரைஞ்சிட்டு ஒரு சென்டர் போட்டா வரும் இல்லையா? அதுதான் இந்த மிரருக்கான சென்டர். புரிஞ்சுதா? அப்போ இது வந்து நான் வரைஞ்சிருக்கிறது என்ன லென்ஸ்? கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு இந்த சென்டர் வந்து சி எங்க இருக்கு? கொஞ்சம் முன்னாடி இருக்கு. கரெக்டா? இதே கான்கேவ்னா இப்படி வரைவோமா? அப்ப அதுக்கு சென்டர் எங்க வரும் சொல்லுங்க? இந்த சைடு வருமா, இந்த சைடு வருமா? இது 1 இல்ல 2 அப்படின்னா எந்த சைடு வரும் சென்டர்? வட்டம் வரைஞ்சா இப்படிதானே வரைய முடியும். அப்ப சென்டர் எங்க இருக்கும்? இந்த சைடு தானே வரும். புரியுதா? சோ இதுதான் அதோட சென்டர். எதுக்கு? கான்கேவ்.
நான் இப்ப சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எந்த கோலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதோ அந்த கோலத்தின் ஆரம் ஃபுல் பார்ட்டியும் இங்க கொண்டு வச்சு பார்த்தா எங்க சென்டர் வருதோ அதான் சென்டர். அதே மாதிரி இங்க ஓகேவா? சோ அப்போ நாம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன. ஒரு இதுக்கு முன்னாடி கான்கேவ் மிரர்னா என்ன எழுதிட்டீங்களா? டயக்ராம் வரைஞ்சாச்சா? நான் எப்படி வருது டயக்ராம் வரைஞ்சாச்சு தானே. திருப்பி எடுக்க முடியாது, க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கான்கேவ் மிரர்னு டாபிக் இருக்கும். கான்கேவ் மிரர், புள்ளி ஆடி. புள்ளி ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னா a spherical mirror whose reflecting surface is curved inwards. Reflecting surface curved inwards. ஒரு கோள ஆடியின் எதிரொலிக்கும் பகுதி உட்புறமாக வளைந்திருந்தால் அது குழி ஆடி. ஓகே, குழியாடி எப்படி இருக்கும் அதோடைய டயக்ராம் வந்து எப்படி வரைஞ்சோம். கான்கேவ் மிரர் இந்த மாதிரி இருக்கும். இப்படி போட்டா இதுக்கு பேரு கான்கேவ். கான்கேவ் மிரர், குழி ஆடி. ஓகேவா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் மிரர், குழி ஆடி. குழி ஆடி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா a spherical mirror whose reflecting surface whose reflecting surface curved outward the center.
is called convex mirror. ஒரு கோளக ஆடியின் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருந்தால் அது புவி ஆடி எனப்படும். இது ஏற்கனவே கிளாஸ்ல எழுதிருக்கோமா இந்த பாயிண்ட் சார்? எழுதிருக்கோமா? பார்த்து சொல்லுங்க. கான்வெக்ஸ் மிரர் வந்து எப்படி வரைஞ்சோம்? இந்த ஷேப் போட்டுட்டு இந்த மாதிரி இருந்தா இதுக்கு பேர் என்னது? கான்வெக்ஸ் மிரர். இந்த எழுதுற பாயிண்ட் புரியுதா? ஒரு கோளகாடியின் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருந்தார். இப்போ இந்த மாதிரி கோட்டிங்க்கு தான் இது. நான் இங்க ஷேட் மாதிரி போடுறேன்ல, இது வந்து பாதரச முலாம் பூசப்பட்டதோ இல்லைன்னா சில்வர் கோட்டிங்கோ ஏதோ ஒரு கோட்டிங். அப்ப இந்த இடத்துலதான் எதிரொலிக்கும் பகுதி இருக்கும். புரியுதா? அதனாலதான் இது வெளிப்புறமாக வளைந்தது, உட்புறமாக வளைந்ததுன்னு படிக்கிறோம். அதை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். கர்வ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா அது கான்வெக்ஸ், கர்வ் இன்வர்ட்ஸ்னா அது என்னது? கான்கேவ். புரியுதா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு லென்ஸோட ஒரு பார்ட் பத்தி வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா போல் அப்படின்னா என்ன பார்க்க போறோம். ஆடி மையம் அதுக்கு பேரு. இது எழுதியாச்சா? எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? போல் அப்படிங்கறது எந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம்னா பி அப்படிங்கிற கேபிட்டல் லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா the center of reflecting surface of a spherical mirror. Center of reflecting surface of a spherical mirror is called pole. ஒரு கோளக ஆடியின் எதிரொலிப்பு பகுதியின் மைய பகுதி. ஒரு கோளக ஆடியின் எதிரொலிக்கும் பரப்பின் மைய பகுதி. எதிரொலிக்கும் பரப்பின் மைய பகுதி ஆடி மையம் எனப்படும். இதுல என்ன அப்படின்னா, இப்ப நான் இந்த மாதிரி ஒரு லென்ஸ் வரையறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்ஸ்ல இந்த இடம் இருக்குல்ல, சென்டர் பாயிண்ட், இதுக்கு பேரு தான் என்னது? பி. சென்டர் பாயிண்டா வருது இல்லையா? இது லென்ஸோட சென்டர் பாயிண்ட், அதுதான் பின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது என்ன லென்ஸ், என்ன மிரர் சொல்லுங்க. இப்படி போட்டா சி மாதிரி போட்டா என்னன்னு சொன்னேன்? கான்வெக்ஸ். அதுல எங்க ஷேட் பண்ணணும்? இந்த இன்சைடா அவுட் சைடா? எங்க ஷேட் பண்ணணும்? இன்சைட். ஓகேயா? இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸோட போல். இப்ப இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா எங்க ஷேட் பண்ணணும்? அவுட் சைட். இது என்ன லென்ஸ்? லென்ஸ் இல்ல, சாரி, மிரர். கான்வெக்ஸ் மிரர். இது வந்து கான்கேவ் மிரர். இதோட சென்டர் பகுதி ஒன்று இருக்குல்ல, அதுதான் போல். புரிஞ்சுச்சா? போல்னா என்னன்னு புரியுதா? இது நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போலாம்.
ஓகே, போல்னா எதுன்னு தெரியுதா? இப்ப நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க. மிரர். மிரர்ங்கிறது நம்ம கண்ணாடி பாக்குற இல்லையா, அந்த மிரர் மட்டும் கிடையாது. அது தவிர பைக்ல இருக்குல்ல, பைக்ல வந்து சைடு மிரர் ஒண்ணு இருக்கா, பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ பாக்குறதுக்காக சைடு மிரர் ஒண்ணு இருக்குல்ல பைக்ல. கார்ல ஒரு மிரர் இருக்கு தானே, அது. அப்புறமா வேற இந்த மாதிரி எங்கெல்லாம் மிரர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, பல் மருத்துவர்கள். அவங்க இந்த பல்லுக்குள்ள சிகிச்சை பண்ணும்போது ரொம்ப சின்னதா இருக்கும், வாய்க்குள்ள தானே இருக்கும். அப்ப அதை வந்து பெருசுபடுத்தி பாக்குறதுக்காக ஒரு மிரர் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் வந்து மிரர் தான். ஓகே, அது மாதிரி நிறைய மிரர் இருக்கு. சில கடையில எல்லாம் நீங்க வந்து உங்களோட உருவத்தை பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் 360 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய சுழலக்கூடிய ஒரு மிரர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க உருவம் வேற மாதிரி தெரியும், கரெக்டா? சோ இதெல்லாம் கூட ஒரு மிரர் தான். அப்போ அதெல்லாம் பத்தின பாயிண்ட்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரெண்டே டைப் தான் நாம பாக்குற கண்ணாடி இல்லாம, ரெண்டே டைப் தான். ஒண்ணு கான்வெக்ஸ், இன்னொன்னு என்னது கான்கேவ். இப்ப இதுல அந்த மிரரோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், கான்வெக்ஸ் மிரர்னா எப்படி இருக்கும், கான்கேவ் மிரர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ போல் அப்படின்னா என்னங்கிறது சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சி. ஒரு மிரருக்கு சிங்கிறது என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன வரும் அப்படின்னா வளைவு மையம். இந்த வளைவு மையம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெபினிஷன். The reflecting surface of a spherical mirror forms a part of sphere. A part of a sphere. This sphere is called center. The sphere has a center. This point is called the center of curvature. It represented by the letter C. Capital C. Okay. எந்த கோலத்தின் ஒரு பகுதியாக ஆடி உள்ளதோ அந்த கோலத்தின் மையம் வளைவு மையம் எனப்படும். வளைவு மையம் எனப்படும். இது சி என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. நோட்ஸ் வந்து கிளியரா எழுதிக்கோங்க. நான் இப்ப நோட்ஸ் தான் இந்த லெசனுக்கான நோட்ஸ். இதுக்கு தனியா பிரிண்ட் கொடுக்க மாட்டேன், நான் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். கொஸ்டின் வந்து லைன் பை லைன் எடுத்து அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த நோட்ஸையும் அந்த கொஸ்டினையும் படிச்சா போதும், உங்களுக்கு தரோவா பண்ணிடலாம். அந்த லெசன்ல என்ன பாயிண்ட் கேட்டாலும் ஆன்சர் சொல்ற மாதிரி போட்டுடலாம். ஸோ அதனால நோட்ஸை கிளியரா எழுதுங்க.
சோ அதனால நோட்ஸ் கிளியரா எழுதிக்கோங்க சரியா. இது வந்து எழுதி படிச்சா மட்டும்தான் சயின்ஸ் படிக்க முடியும், மனப்பாடம் பண்ண முடியாது. புரிஞ்சு எழுதினாதான் எழுத முடியும். அதுக்காக நோட்ஸ் கன்ஃபார்மா எழுதிருக்கணும், அதுவும் நீட்டா எழுதிருக்கணும். ஏதோ ஏனோதானோன்னு எழுதக்கூடாது, நோட்ஸ் கிளியரா எழுதணும். அடுத்தது நெக்ஸ்ட், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம்னு சொன்னேன், சி. கரெக்டா? இப்ப நான் வந்து ரெண்டு லைன்ஸையும் வரைகிறேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்க வரும் அதான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது என்ன லென்ஸ்பா? என்ன சாரி, லென்ஸ்னே எனக்கு வருது, மிரர். மிரர், இது என்ன மிரர்ப்பா? கான்வெக்ஸ். இங்கதானே இருக்கும். ஓகே, இதுக்கு சென்டர் ஆஃப் பாயிண்ட் இந்த இடம் இல்ல, கிடையாது. இந்த இடத்த நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டோம், ஹோல்னு சொல்லிட்டோமா. இந்த இடம் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிடையாது. இந்த இடம் வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் மிரர். ஓகேயா? ஆனா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொன்னா எங்க வரும்னு சொன்னேன், இங்க இருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எப்படி தள்ளி இருக்கும்? எந்த கோலத்தின் ஒரு பகுதியாக ஆடி உள்ளதோ, இந்த இந்த ஆடிய வந்து இந்த மிரரை ஏதோ ஒரு, இதான் ஸ்பியர் ஷேப். சரியா? ஸ்பியர்னா இந்த ஷேப். இது வந்து உருளைன்னு சொல்லுவோம். சரி, கோலம்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸ்பியர்னா கோலம், கோலம்னா சர்க்கிள், இந்த மாதிரி தானே இருக்கும். இதுல இருந்து கட் பண்ணி எடுத்தது தானே சொல்றேன். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். அப்ப இது எந்த கோலத்துல இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம்? அது அப்படியே ஃபுல்லா டாட்டர் லைன் போட்டு இமேஜின் பண்ணுங்க. இப்படி ஒரு கோலம் வரைஞ்சா எப்படி இருக்கும்? அதுல ஒரு பகுதி தானே இந்த மிரர். ஓகே, அப்ப இந்த கோலத்துக்கு சென்டர் எங்க வரும்? இந்த இடத்துல தானே வரும். அதுதான் இதோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சோ லென்ஸ்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் என்ன இருக்கும்? சி இருக்கும். அந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. இது கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு. கான்கேவ் லென்ஸ்க்கு சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது ஃபுல்லா சர்க்கிள் மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் தள்ளி சென்டர் சி இங்கதான் இருக்கும். ஓகே, இது ஆல்ரெடி பின்னு சொன்னோம். இது வந்து என்னது? சி. ஓகேவா? நல்லா புரிஞ்சு படிங்க, ஈஸியா இருக்கும். இது நல்ல ஒரு ஈஸியான டாபிக், நிறைய கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் இது. அதனால இது இம்பார்ட்டன்ட் டாபிக், எந்த பாயிண்டையுமே மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப அடுத்த பாயிண்ட் போலாம். இது வளைவு மையம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்றது நாம இப்ப வரைஞ்ச கான்வெக்ஸ் மிரருக்கு எங்க இருக்கு, கான்கேவ் மிரருக்கு எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட நோட் பண்ணிக்கலாம். த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் of a concave mirror lies in front of it. புளி ஆடியின் வளைவு மையம் ஆடிக்கு முன்புறமாக அமையும். Next point, the center of curvature of a convex lens convex mirror lies behind the mirror. Behind the என்ன? இங்கிலீஷ்ல behind என்ன? besides என்ன? beside என்னப்பா இங்கிலீஷ்ல? சும்மா கேக்குற, ஜென்ரலா கேக்குறது. பக்கத்துல beside besides ரொம்ப கேள்வி கேட்கிறேனும். சரி, ஓகே. பிகைனா தெரியுது தானே? பிகைனா பின்னாடி. இங்க கவனிங்க, இதுல எது கான்கேவ், கான்வெக்ஸ்? இது என்னது? கான்வெக்ஸ். இது கான்கேவ். இப்போ கான்வெக்ஸ்க்கு சி எங்க இருக்கு? இந்த மிரருக்கு முன்னாடி இருக்கா, அதனாலதான் இங்க என்ன இருக்கும். சரி, பிஹைண்டா? இவங்க வந்து எதை பிஹைண்டுன்னு சொல்றாங்க?
இந்த மிரருக்கு இந்த சைடு இருக்கிறத பிஹைண்ட்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னு சொல்றாங்க? ஃப்ரண்ட். ஓகேவா? இதுதான் பின்னாடி, இதுதான் முன்பு. ஓகேவா? சோ இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து பிஹைண்ட். கான்வெக்ஸ்க்கு வந்து பின்னாடி இருக்கும், கான்கேவ்க்கு முன்னாடி இருக்கும், ஃப்ரண்ட்ல இருக்கும். ஓகே, இதுதான் இந்த பாயிண்ட். என்ன பாயிண்ட் இது? சி. சினா என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது தமிழ்ல எழுதிக்கோங்க. புவி ஆடியின் வளைவு மையம் ஆடிக்கு பின்புறமாக அமையும். நம்ம பீனா என்ன, சீனா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது எல்லாருமே நோட் பண்ணியாச்சு தானே? வச்சிடலாமா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அது வந்து வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல சொல்லிடுறேன். இது என்ன மிரர்? ஒரு டைம் கேட்கும் போது சொல்லுங்க, அப்பதான் மறக்காது. இது என்ன மிரர்? கான்வெக்ஸ். இந்த கான்வெக்ஸ் மிரர்ல இந்த பார்ட் என்னன்னு படிச்சோம்? பி. இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வர்றது என்னது? சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைனோட டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னது? ஆர், அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஸ்பியர்ல இருந்து கட் பண்ணி எடுத்தோமோ அந்த ஸ்பியர் அப்படியே ஃபுல்லா வரைஞ்சா அந்த ஸ்பியருக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும்ல, சென்டர் பாயிண்ட்ல இருந்து எட்ஜ் வரைக்கும் இருக்கும்ல, அந்த ரேடியஸ் தான் இந்த மிரருக்கும் ரேடியஸ். புரியுதா? சோ இந்த மிரரோட ரேடியஸ்ங்கிறது எதோட ரேடியஸ்? ஸ்பியரோட ரேடியஸ் தான் மிரரோட ரேடியஸ். ஓகேவா? சோ இதோடைய டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. The radius of the sphere is the reflecting surface. Reflecting surface of a spherical mirror forms a part is called the radius of curvature. It is represented by letter R. எந்த கோளத்தின் ஒரு பகுதியாக ஆடி உள்ளதோ அந்த கோளத்தின் ஆரம் வளைவு ஆரம் எனப்படும்.
வளைவு ஆரம் எனப்படும். இது ஆர் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. கேபிட்டல் ஆர். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இப்ப நாம பார்த்திருக்கிறது என்னது? ஆக்சுவலா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படிதானே. அடுத்தது நம்ம எழுத போறது என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். நோட் பண்ணியாச்சா? எல்லாரும் எழுதியாச்சா? லென்ஸோட அடுத்த பார்ட் பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ், முக்கிய அச்சு. இத முக்கிய அச்சுன்னு சொல்றது ஒண்ணும் இல்ல, இது ஒரு இமேஜினரி லைன். கற்பனையா நாமளே ஒரு கோடு வரைஞ்சா அதுதான் இத சொல்லுவோம். இமேஜின் எ ஸ்ட்ரைட் லைன் passing through the pole and the center of curvature of spherical axis. Spherical mirror. This line is called the principal axis. ஆடியின் மையத்தின் வழியாக, ஆடி மையத்தின் வழியாகவும் வளைவு மையத்தின் வழியாகவும் செல்லுமாறு வரையப்பட்ட கற்பனையான நேர்கோடு முக்கிய அச்சு எனப்படும். இப்ப நான் இதை வரைகிற முக்கிய அச்சுங்கிறது எப்படி இருக்கும்னா, நான் வரைகிற டயக்ராம் கவனிங்க. இது என்ன மிரர் நான் இப்ப வரைகிறது? என்ன கான்கேவ். இதுல ஷேட் பொசிஷன் எங்க இருக்கணும்? வெளியே. சோ இதுல இந்த இந்த இடத்துல பாயிண்ட் வச்சோம்னா இதுக்கு பேர் என்ன? பி, அப்படிதானே? சோ இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் இங்க வச்சா இது சி. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இந்த பி வழியாவும் சி வழியாவும் ஒரு கோடு நானே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிட்டே போனா இந்த லைனுக்கு பேரு தான் என்னன்னு பேரு? பிரின்சிபல் ஆக்சிஸ். புரியுதா? முக்கிய அச்சு. அப்ப முக்கிய அச்சு எது வழியாலாம் போகும்? பி வழியாவும் போகும், சி வழியாவும் போகும். ஓகேயா? சோ இப்படி வரையக்கூடிய ஒரு இமேஜினரி லைன் அதுதான் நாமளே வரைஞ்சுக்கணும். எதுக்காகனா இந்த இமேஜ் எங்க கிடைக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது தேவை. சோ அதனால நம்ம அதை வரைஞ்சுக்கிறோம். எல்லாத்துக்குமே உண்டு.
பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எல்லா மிரருக்குமே இருக்கும். நான் ஏதாவது ஒரு மிரர் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வரைகிறேன். எல்லா மிரருக்கும் அது இருக்கு. ஓகேவா? ரெண்டு மிரருக்குமே இருக்கு. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் மிரரோட அடுத்த ஒரு பார்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது எல்லாமே நீங்க கரெக்டா எழுதிட்டே வாங்க. நான் உங்களுக்கு டயக்ராம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு முன்னாடி என்ன நடக்கணுமா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொன்னோம், போல் சொன்னோம். ஓகேவா? போல்னா இந்த மிரரோட சென்டர் பாயிண்ட். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா அந்த ஸ்பியரோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அடுத்தது பிரின்சிபல் ஃபோக்கஸ், முக்கிய குவியம். சரியா? முக்கிய குவியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கான்கேவ் மிரர் எடுத்துக்கோங்க. இந்த கான்கேவ் மிரர்ல இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஆப்ஜெக்ட்னு சொன்னா ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கேண்டில், இங்க கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்கு. இதோடைய ரேஸ் வந்து இந்த மிரர்ல படுது. ஓகே, இந்த மிரர்ல படும்போது இதுல இமேஜ் கிடைக்கும் தானே. இப்ப இத கொஞ்சம் தூரம் தள்ளி நான் இங்க வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்கிரீன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன்ல இந்த மிரர்ல பட்டு அந்த ஸ்பாட் இருக்குல்ல, அந்த தெரியக்கூடிய பிரைட்னஸ், அது இங்க கிடைக்கும் நமக்கு. ஓகே, அப்படி கிடைக்கிறது தான் இமேஜ்னு சொல்லுவோம். அப்படி கிடைக்கிற இமேஜ் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த மிரர்ல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற டிஸ்டன்ஸ்ல எங்க வேணாலும் கிடைக்கலாம். ஓகே, அது எங்க கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இது ஃபுல்லாவே நம்ம படிப்போம். சோ இப்போ நான் இந்த இடம் பின்னு சொன்னேன்னா, இப்ப கொஞ்ச நேரம் தள்ளி இங்க சி இருக்கும்னு சொன்னேன்னா, ஒரு லைனை இப்படியே வரைஞ்சா இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? பிரின்சிபல் ஆக்சிஸ் சொன்னேன்னா. ஓகே, இப்ப இன்னொன்னு வேற என்ன பார்த்தோம்? இந்த ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தோம்? ஆர் பார்த்தோமா? ஓகே, இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல. அது என்ன பாயிண்ட்லனா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிடைக்கும். சிக்கு முன்னாடி இருக்கலாம், சிக்கு பின்னாடி இருக்கலாம். ஓகேவா? எங்க வேணா இருக்கலாம். சோ அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இமேஜ் வந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட். மோஸ்ட்லி இமேஜ் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான். எதுக்கும் பிக்கும் சிக்கும் நடுவுல தான் கிடைக்கும். சரியா? அப்படி பிக்கும் சிக்கும் நடுவுல கிடைக்கக்கூடிய எந்த இடத்துல கிடைக்குதோ அதுக்கு பேரு தான் என்னது? கேபிட்டல் எஃப். கேபிட்டல் எஃப்க்கு பேர் தான் என்ன? பிரின்சிபல் ஃபோக்கஸ், முக்கிய குவியம். இதோட டெபினிஷன் எழுதிக்கோங்க. A number of parallel rays, a number of rays parallel to the principal axis. Parallel to the principal axis are all meeting or intersecting. Meeting or intersecting at the point on the principal axis. This point is called the principal focus. In R.
principal focus. It is represented by the letter capital F. முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் அனைத்தும் முக்கிய அச்சில் ஏதாவது ஒரு புள்ளியில் சந்திக்கும் அல்லது குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்தும். அந்த புள்ளி முக்கிய குவியம் எனப்படும். இல்லையாச்சா? நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? சோ இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் போக்கஸ். எந்த இடத்துல இமேஜ் கிடைக்குமோ அதுதான் பிரின்சிபல் போக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது போல இந்த பாயிண்ட் வந்து நான் என்னன்னு சொன்னேன், பிட்வீன் எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்குன்னு சொன்னேன். சிக்கும் பிக்கும் இடையில இருக்குன்னு சொன்னோமா? ஓகே, அடுத்த பாயிண்ட் போல. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது குவிய தூரம். ஃபோக்கல் லென்த் வந்து ஸ்மால் எஃப்ங்கிற லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். தமிழ்ல இதுக்கு பேரு குவிய தூரம். சோ இதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபல் போக்கஸ்னு ஒண்ணு சொன்னோம்ல, எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கேபிட்டல் எஃப்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அது வந்து அதுக்கும் அந்த போலுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவிய தூரம் சொல்லுவோம். இப்ப நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன் பாருங்க. கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்ல இந்த பாயிண்ட் பின்னு சொன்னேன், அது கொஞ்சம் தள்ளி இது சின்னு சொன்னேன். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணா இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன சொன்னேன், ஆர். இது ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு புள்ளி வச்சோம்னா அது வந்து எஃப்னு வச்சுக்கலாமா? ஓகேயா? அந்த எஃப் அதுதான் என்னன்னு சொன்னோம், கேபிட்டல் எஃப்னா என்னது, எந்த இடத்துல இமேஜ் கிடைக்குமோ அதான் கேபிட்டல் எஃப். சரியா? அந்த பிக்கும் இந்த எஃப்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் என்னது, ஸ்மால் எஃப். பினா எது, மிரர்ல இருக்கிற ஒரு பாயிண்டர். கேபிட்டல் எஃப்ங்கிறது இமேஜ் கிடைக்கக்கூடிய பாயிண்டர். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன், இந்த லைன் தான் ஸ்மால் எஃப். அதான் குவிய தூரம். புரிஞ்சுச்சா? சோ அதோட டெஃபினிஷன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த பிரின்சிபல் போக்கஸ்.
R equal to 2F. அதுவும் F. அது அப்புறமா தான் சொல்லுவோம். Distance between pole and principal focus. Principal focus of a spherical mirror is called focal length. Small f. Diagram இன்னொரு தடவை சொல்வான். So இது வந்து என்ன மிரர் இது? கான்கேவ் மிரர். சரியா? இந்த கான்கேவ் மிரர்ல மிரரோட சென்டர் பாயிண்ட் Pன்னு படிச்சோமா? அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு இருக்கிற பாயிண்ட் Cன்னு சொன்னோமா? அது ரெண்டையும் ஜாயின் பண்ற லைன் வந்து R, அதான் ரேடியஸ். ஓகேயா? இந்த கேபிட்டல் Fங்கிறது எங்க இருக்கும்னு சொன்னோம். Cக்கும் Pக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுற இடம். ஓகேவா? அதுதான் F. இமேஜ்னா என்னது? ஒரு மிரர்னா அதுல நாம தெரியும்ல, நம்ம தெரியறதுதான் இமேஜ். ஓகேவா? அந்த மிரர்ல இமேஜ் தெரியக்கூடிய பாயிண்ட் F. அதுக்கப்புறம் Fக்கும் இந்த Pக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஸ்மால் f. ஓகேவா? இதுதான் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தூரம். குவிய தூரம் எனப்படும். இது F என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த மிரர். ஒரு மிரரோட என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்? திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. போல் அப்படின்னா என்ன? ஆடியோட மையம் P பார்த்தோமா? அடுத்தது என்ன பார்த்தோம்? Cனா என்ன? சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு மையம். ஓகே, அடுத்தது என்ன பார்த்தோம்? Rனா என்ன? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ்னு ஒண்ணு சொன்னேன்னு. பிரின்சிபல் ஆக்சிஸ் இது வந்து ஒரு இமேஜினரி லைன், கற்பனை கோடு அப்படின்னு சொன்னா. அப்புறம் கேபிட்டல் Fனா என்ன? பிரின்சிபல் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் ஸ்மால் Fனா என்ன? ஃபோக்கல் லென்த். இவ்வளவுதான் ஒரு லென்ஸோட இம்பார்ட்டன்ட் பகுதிகள், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் R அண்ட் F. Rக்கும் Fக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். R மற்றும் F இடையே உள்ள தொடர்பு. இது என்ன அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் படி எழுதலாம். R ஈக்குவல் டு 2F. இதுதான் அந்த ரிலேஷன். இதுல இருந்து என்ன தெரியுது? F 2 டைம்ஸ் போட்டா அதான் என்னது? R. இந்த கான்கேவ் மிரர்ல சென்டர் இந்த பகுதி Pன்னு சொன்னோமா? இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இங்க C இருக்கும்னு சொன்னா, இந்த கற்பனை கோடு இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொன்னா,
அதுக்கப்புறம் இந்த பிக்கும் சிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆர்னு பார்த்தோமா. இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து கேபிட்டல் எஃப் இருக்குமா. இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன், ஸ்மால் எஃப் சொன்னா. ஓகே, இப்ப கவனிங்க, இதுல இருந்து இது வரைக்கும் டோட்டலா ஆர் தானே. ஓகேயா, அதுல பாதி தான் எஃப் இருக்குன்னு சொல்றோம், அதாவது ஸ்மால் எஃப். அப்ப இதுவும் என்னதான், அதாவது சிக்கும் எஃப்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, அதுவும் எஃப் தானே. கேபிட்டல் எஃப்க்கும் சிக்கும் இடையில எஃப் தானே இருக்கணும். அப்ப எஃப் பிளஸ் எஃப் என்னது, எஃப் பிளஸ் எஃப் என்னது, எஃப் ஸ்கொயரா என்னது, 2f தானே. அதுதான் இங்க போட்டிருக்கோம். ஆர் ஈக்குவல் டு என்னது, 2f. புரியுதா? அதாவது நல்லா கவனிங்க, பிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் ஸ்மால் எஃப் தான், எஃப்க்கும் சிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் என்னதுதான், ஸ்மால் எஃப் தான். ஓகேவா? அதாவது ஆர் ஈக்குவல் டு 2 இன்டு புதிய தூரம். ஆர்னா என்னது, ஆரம், வளைவு ஆரம் ஈக்குவல் டு 2 இன்டு புதிய தூரம். இந்த சென்டென்ஸ் எழுதணும்னா double of focal length, that is equal to radius of curvature. நோட் பண்ணியாச்சு, அடுத்தது போலாமா? சரி, இப்ப அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா இமேஜ் ஃபார்மேஷன். ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல எங்க எப்படி இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு 2 டேப்லெட் காலம் இருக்கு. அது வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும் எல்லாரும். அதை எப்படி படிக்கணுங்கிறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம் எழுதிக்கலாம். image formation by a concave mirror. எழுதிட்டீங்களா? எழுதாதவங்க யாரும் இருக்கீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Image formation of a concave mirror. ஓகேயா? கான்கேவ் மிரர்ல இமேஜ் எப்படி கிடைக்குது, அதுல மொத்தம் டேப்லெட் காலம் 4 காலமா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது பொருளின் இடம். அடுத்தது பொசிஷன் ஆஃப் இமேஜ், பிம்பத்தின் இடம்.
பிம்பத்தின் இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறது. The size of image. பிம்பத்தின் அளவு. Nature of image. பிம்பத்தின் நிலை. இப்போ வந்து கான்கேவ் மிரருக்கு ஒரு டெஸ்ட் வந்து பண்ணி பாக்குறோம். என்ன டெஸ்ட் அப்படின்னா, ஒரு 5 இடத்துல நம்ம வந்து இமேஜ், அதாவது பிம்பத்தை வச்சு பார்க்கணும், பொருளை வச்சு பார்க்கணும். ஓகேயா? அந்த 5 இடம் எதெல்லாம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டயக்ராம்ல காமிக்கிறேன். இதானே கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரர்ல வந்து இந்த இடத்துல சி இருக்கும். அதே தான் திரும்பியும் வரைகிறேன், உங்களுக்கு மனசுல பதியணுங்கிறதுக்காக. இது பி. இந்த லைன் வந்து ஒரு லைன் கற்பனை கோடு போட்டா அதுக்கு பேர் என்னது? பிரின்சிபல் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் இந்த இடம் எஃப் வரும். அப்படிதானே பார்த்தோம். சரி, இப்போ எப்படிலாம் எங்கெல்லாம் வந்து நாம ஆப்ஜெக்டை வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 6 பொசிஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா முடிவிலா நிலை, ரொம்ப தூரம், அளந்து பார்க்க முடியாத தூரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் எடுத்துக்கோங்களேன். சின்ன வயசுல ஒரு லென்ஸ் வச்சு விளையாடி இருக்கீங்களா? ஒரு லென்ஸ் வந்து சன்லைட்ல வந்து வெயில் படும்படி வச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல பேப்பரா இருந்தா பேப்பர் தீ பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மேட்ச் பாக்ஸோட அந்த ஸ்டிக் மேல வச்சோம்னா என்ன ஆகும்? தீக்குச்சி எரிய ஆரம்பிக்குமா? இந்த இது பாத்திருக்கீங்களா சின்ன வயசுல? சோ அது வந்து என்ன லென்ஸ்னா கான்கேவ் தான் லென்ஸ். அது இது வந்து கான்கேவ் மிரர். ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகேயா? அப்போ ரொம்ப சன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து தானே போக்கஸ் ஆகுது. அதனால அது அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது இன்ஃபினிட்டின்னு சொல்லும். ஓகேயா? முடிவிலா தொலைவு. அங்க வச்சு இந்த மிரர்ல நமக்கு ஏதாவது பிம்பம் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறோம். அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ரெண்டாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா, பியாண்ட் சி. சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல நீங்க வச்சு பாக்குறீங்க. அப்போ நமக்கு பிம்பம் எங்க கிடைக்குது அப்படின்னு ஒரு டெஸ்ட் பாக்குறோம். சரியா? மூணாவது பொசிஷன். இங்க என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் முடிவிலா தொலைவு, ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் சி கிட்ட வந்து சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல வச்சு பாக்குறோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சீலையே வச்சு பாக்குறோம். அட்டு சி. கரெக்டா சீலையே வச்சு பாக்குறோம். ஓகேவா? நாலாவது பொசிஷன் எங்கேயா இருக்கும் சொல்லுங்க? சிக்கும் எஃப்க்கும் நடுவுல ஒரு இடத்துல பொருளை வச்சா பிம்பம் எங்க கிடைக்கும்? சரியா? பிட்வீன் சி அண்ட் எஃப். அப்புறம் எங்க வைக்கலாம் சொல்லுங்க பொருளை? சிக்கும் எஃப்க்கும் வச்சிட்டோமாப்பா. அடுத்து எங்க வைக்கலாம் சொல்லுங்க? எஃப்ல வைக்கலாமா? அட்டு எஃப். அப்புறம் எங்க வைக்கலாம்? எஃப்க்கும் பிக்கும் நடுவுல வைக்கலாமா? மொத்தம் 6 பொசிஷன். அந்த 6 பொசிஷன்லயும் எங்கெங்க இமேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போறோம். சோ அதுதான் இங்க எழுத போறீங்க. பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், பொருளோட இடம் எங்க வைக்க போறோம்? ஃபர்ஸ்ட் அட்டு இன்ஃபினிட்டி, முடிவிலா தொலைவு. அடுத்தது ரெண்டாவது இடம் என்ன? என்ன சொன்னேன்? பியாண்ட் சி. சிக்கு பின்னால். பியாண்ட் சி. ஓகே. அடுத்தது மூணாவது. ஃபர்ஸ்ட் தேர்ட் 3 பாயிண்ட்ஸ் இதுல எழுதுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். அட்டு சி. இதுல எழுதிடவா? சோ அப்பதான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. மூணாவது பாயிண்ட் வந்து அட்டு சி, அதாவது சியில். சியில் அப்படின்னு வச்சா என்ன கிடைக்கும்?
நாலாவது பொசிஷன் வந்து பிட்வீன் சி அண்ட் எஃப். சி அண்ட் எஃப் அதாவது சிக்கும் எஃப்க்கும் இடையே, சி கமா எஃப்க்கு இடையே. அஞ்சாவது கொஸ்டின் வந்து அட் எஃப், எஃப்பில். அட் எஃப் ஓகேயா. சரி, இப்ப எங்க இமேஜ் கிடைக்கும் பாருங்க. இப்ப இன்ஃபினிட்டி முடிவிலா தொலைவுல வச்சோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் எங்க கிடைக்கும் அப்படின்னா அட் த ஃபோக்கஸ் எஃப். அட் எஃப், எஃப்பில் கிடைக்கும் பிம்பம். சிக்கு பின்னாடி பொருளை வச்சோம்னா அதோட பிம்பம் எங்க கிடைக்கும்னா பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப் சிக்கு இடையில் கிடைக்கும், சி கமா எஃப்க்கு இடையே கிடைக்கும். சீலைய வச்சோம் அப்படின்னா நமக்கு பிம்பமும் சீலையே தான் கிடைக்கும். சிக்கும் எஃப்க்கும் இடையில வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா பியாண்ட் சி, சிக்கு பின்னால். அண்ட் அட் எஃப், எஃப்ல வச்சோம்னா இன்ஃபினிட்டி. பொருள் வச்ச இடமும் பிம்பம் வச்ச இடமும் எழுதியிருக்கேன். நான் இப்போ 5 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுலயே இருக்கு பாருங்க என்ன இருக்கு. இப்ப நாம 1 2 3 5 எழுதணும்ல, இது அப்படியே 5 4 3 2 1ன்னு இருக்கு. அட் இன்ஃபினிட்டி இங்க இருக்கு கடைசியில. அப்புறம் சிக்கு பின்னால் இங்க வருதா, அட் சி வருதா, எஃப் சிக்கு இடையில் இது வருதா, அட் எஃப்இல் இது வருதா. புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த 2 பொசிஷனும் படிக்கிறது ஈஸி தானே, ஓகே தானா? இப்போ ஆறாவதா இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து தனி பாயிண்ட். நான் இங்க இடம் இல்லை, சோ மேல எழுதுறேன் சரியா. 6 பாயிண்ட் வந்து என்னன்னா எங்கவா இருக்குன்னா பிட்வீன் பி அண்ட் எஃப், பிக்கும் எஃப்க்கும் இடையில், பி கமா எஃப்க்கு இடையில். சோ இதுல வந்து எங்க கிடைக்கும்னா பிஹைண்ட் த மிரர், ஆடிக்கு பின்னால். இது மட்டும் தனியா இருக்கும், இதை தனியா படிச்சுக்கணும். இப்படி எல்லாம் நாம வந்து பொசிஷன் வச்சு நமக்கு பிம்பம் கிடைச்சிருச்சு. ஓகே, அந்த பிம்பம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, என்ன சைஸ்ல இருக்கும், அதுதான் அடுத்தது பார்க்க போறோம். இதோடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி டிமினிஷ்டு, ரொம்ப 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 சின்னது. ஹைலி டிமினிஷ்டு, பாயிண்ட் சைஸ்டு, மிக மிக சிறியது. ஓகே, அடுத்தது டிமினிஷ்டு, சிறியது. அடுத்தது சேம் சைஸ், ஒரே அளவு, அதே அளவு. அதுக்கு அடுத்தது enlarged, பெரிய வடிவம், பெரியது. அடுத்தது ஹைலி enlarged, மிக மிக பெரியது. மிக பெரியது, ஹைலி enlarged தான் மிக பெரியது. சோ இப்படிதான் அந்த பிம்பத்தோட அளவு வந்து இருக்கு, சைஸ் வந்து இருக்கு. நோட் பண்ணியாச்சா? அடுத்தது நேச்சர் ஆஃப் இமேஜ். நேச்சர் ஆஃப் இமேஜ்னா அந்த பிம்பத்தோட நிலை.
சிக்ஸ்த்துக்கு சொல்ல இல்லையா? ஓகே, சிக்ஸ்த் வந்து என்லார்ஜ், என்லார்ஜ் பெரியது. ஓகே, அடுத்தது நேச்சர் ஆஃப் இமேஜ், பிம்பத்தின் நிலை எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் இன்வெர்டட். இன்வெர்டட்னா தலைகீழானது, ரியல்னா மெய் பிம்பம், மெய் மற்றும் தலைகீழான பிம்பம். அதுக்கு அடுத்ததும் அதேதான், ரியல் அண்ட் இன்வெர்டட் தான், மெய் மற்றும் தலைகீழானது. அதுனா என்னன்னா தலைகீழ், மெய்னா ரியல், அது புரியுதா? மெய் பிம்பம்னா என்ன அர்த்தம்னா இமேஜ் எப்படி, அதாவது பொருள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு வடிவம் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அது வேற மாதிரியா சைஸ் எல்லாம் அதாவது என்ன சொல்றது, சர்க்கிள்னா சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும், ஸ்கொயர்னா ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும், அப்படிலாம் மாறாது. ஓகேவா? சோ அதுதான் ரியல் அப்படின்னு சொல்றோம். தலைகீழான பிம்பமா தான் அது தெரியும். அதுக்கப்புறமும் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான், நான் டிட்டோ போடுறேன், அப்படியே எழுதிக்கோங்க. ரியல் அண்ட் இன்வெர்டட் 5 பாயிண்ட்டுமே சேம் ஸ்டேஜ் தான், நேச்சர் வந்து சேமா தான் இருக்கு, மெய் மற்றும் தலைகீழானது. லாஸ்ட் 6வது பாயிண்ட் தான் விர்ச்சுவல் அண்ட் எரக்ட். நேரான மாய பிம்பம், எரக்ட். எந்த diagram? இல்ல, அது ஏற்கனவே போட்டேன்னா புரியுது. அதே diagram. ரிமூவ் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? இந்த டேப்லெட் காலம் வந்து எந்த மிரருக்கு படிச்சோம் இவ்வளவு நேரம் எழுதுனது? கான்கேவ் மிரர். ஓகே, இன்னும் அடுத்தது என்ன மிரருக்கு எழுத போறோம்? கான்வெக்ஸ் மிரர். அதுல 2 பாயிண்ட் தான், 6 பாயிண்ட் கிடையாது. சோ இதுல வந்து இமேஜ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் மிரர். இமேஜ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் மிரர், அதுல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த மிரர், சரி, பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், இதே டேப்லெட் காலம் 4 காலமா பிரிச்சுக்கோங்க. ரெண்டாவது பொசிஷன் ஆஃப் இமேஜ், அடுத்தது சைஸ் ஆஃப் இமேஜ். தமிழ்ல ஏற்கனவே உள்ளவங்க அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. நேச்சர் ஆஃப் இமேஜ். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, கவனிங்க, கான்வெக்ஸ் மிரர் எப்படிப்பா வரையணும், அந்த டயக்ராம் எடுங்க. கான்வெக்ஸ் மிரர் எப்படி இருக்கும்? இந்த ஷேப்ல தானே இருக்கும் கான்வெக்ஸ் மிரர், சி மாதிரி போடுவோம். சரி, இந்த கான்வெக்ஸ் மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து லைட் இங்க படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நான் இங்க கேண்டில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில்ல இருந்து லைட் வந்து இப்படி வந்து படுது, இந்த இந்த இடத்துல படுது. சோ இதோடைய இமேஜ் எங்க கிடைக்கும்?
இந்த சைடு தானே கிடைக்கும், ஏன்னா இங்க தானே எஃப் இருக்கு. புரியுதா? இங்கதான் எஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ அப்ப இந்த சைடு தான் கிடைக்கும். அப்போ இதுல வந்து பொசிஷன் ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லும்போது அது பிஹைண்ட் த மிரர் தான் வரும். ஓகேயா? பிஹைண்ட் த மிரர் வரும். இதுல ரெண்டே பொசிஷன் தான் சொல்ல முடியும். என்னன்னா இது வந்து பி, கரெக்டா? இது வந்து பி. இந்த பிக்கு முன்னாடி இங்க ஏதாவது பார்ட்ஸ் படிச்சிருக்கோமா? இல்ல, எல்லா பார்ட்ஸும் இங்கே தானே படிச்சோம். இந்த சைடு தானே வரும். இந்த சைடு கேபிட்டல் எஃப் இருந்துச்சுன்னா அடுத்தது இங்க சி வச்சுக்கலாமா? அப்ப இந்த இதுல கேபிட்டல் எஃப்க்கும் இதுக்கும் இடையில இருக்கிறது என்னது? ஸ்மால் எஃப். இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? ஆர். எல்லாமே அப்ப இந்த சைடு தான் வரும், இந்த சைடு எதுவுமே இல்ல. அப்ப ரெண்டே ரெண்டு பொசிஷன்ல தான் வச்சு பார்க்க முடியும் இந்த டெஸ்ட. ஒண்ணு இன்ஃபினிட்டி, ரொம்ப தூரத்துல இருந்து. இன்னொன்னு எங்க வச்சு பார்க்கலாம்? பிக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவுல ஏதோ ஒரு பொசிஷன்ல வச்சு பார்க்கலாம். புரியுதா? அதனால இங்க ரெண்டே ரெண்டு பொசிஷன் தான். ஒண்ணு அட் இன்ஃபினிட்டி, ரெண்டாவது பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் பி. இதோட பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் அட் த ஃபோக்கஸ், அட் த ஃபோக்கஸ் எஃப். ரெண்டாவது வந்து பிட்வீன் பி அண்ட் எஃப், முடிவிலா தொலைவு. அட் த ஃபோக்கஸ் எஃப்னா எஃப்இல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் பினா முடிவிலா தொலைவுக்கும் பிக்கும் இடையே. இது வந்து பிக்கும் எஃப்க்கும் இடையில் கிடைக்கும். எது? பிம்பம். ஓகேயா? பிக்கும் எஃப்க்கும் இடையில் கிடைக்கும். சைஸ் ஆஃப் இமேஜ் வந்து ரெண்டுமே டிமினிஷ்டு தான், ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் தான். ஃபர்ஸ்ட் உள்ளதுல ஹைலி டிமினிஷ்டு போடணும், மிக மிக சிறியதுன்னு போடணும். ரெண்டாவது சிறியதுன்னு போடணும். ஓகேயா? இதுல நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். சோ இதுவும் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். So, எல்லாருமே அப்படியே ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க, லாக் அவுட் பண்ணாதீங்க ஆன்லைன் கிளாஸ். நான் இதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, இத வந்து உங்களுக்கு ஒரு டைகிராம் மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? சோ அதனால வெயிட் பண்ணி அப்படியே பாருங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? கான்வெக்ஸ் மிரருக்கு ரியல் இமேஜ் வருதா? ரியல் இன்வெர்டட் வருதா? வரல. எல்லாமே என்னதான் இருக்கு? விர்ச்சுவல் எரெக்ட் தானே இருக்கு. ஆனா கான்கேவ் மிரருக்கு ரெண்டுமே வருது தானே. ஃபர்ஸ்ட் 5 ஃபுல்லாவே என்ன இருந்துச்சு? ரியல் அண்ட் இன்வெர்டட். கடைசியா என்ன இருந்துச்சு? விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஸோ கான்கேவ் மிரர்ல ரெண்டு டைப் ஆஃப் இமேஜும் இருக்கும். பட் கான்வெக்ஸ்ல எது மட்டும்தான் இருக்கும்? விர்ச்சுவல் இமேஜ் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? ஓகே, அடுத்தது போலாமா? ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். எழுதியாச்சா? நோட் பண்ணியாச்சா எல்லாரும்?
இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க 7th ஸ்கூல் புக்ல. சோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எதை பத்தி படிக்கிறோங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். சோ அதனாலதான் நான் இப்ப வந்து இதை சொல்லிட்டு இருக்கோம். நான் இப்போ ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் அது தெரியுதா? இந்த விர்ச்சுவல் இமேஜ் இதெல்லாம் சொல்றோம்ல, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். கவனிங்க, இந்த ஒருத்தர் கையில வந்து ஒரு மிரர் வச்சிருக்காரா, இது தெரியுதா? அதுல இந்த இடத்த பாருங்க, ஒரு சைடு பின்னாடி இருக்கிற சைடு வந்து ரெட் கலர்ல இருக்குதானே, அதுக்கு முன்னாடிதான் என்ன இருக்கு, மிரர் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் மிரர். நான் சொல்ற மிரர் வந்து இதுதான். இப்போ ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்பூனோட உள்பகுதி வந்து கான்கேவ் மிரர், வெளிப்பகுதி வந்து என்னது, கான்வெக்ஸ் மிரர். புரியுதா? இப்படிதான் இருக்கும். நீங்க இமேஜ் பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்குப்பா, நேரா இருக்கா? இதுல எப்படி இருக்கு, தலைகீழா இருக்கா? சோ இது வந்து இமேஜ் வந்து இன்னர் ஸ்பூன், இமேஜ் ஃப்ரம் இன்னர் ஸ்பூன், உள்பகுதி. இது வந்து என்னது, வெளிப்பகுதி. புரியுதா? ஓகே, அடுத்தது இதுதான் மிரர். நான் சொன்னது எக்ஸாம்பிள். ஒரு சைடு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு சைடு தான் லைட் வந்து படுற மாதிரி இருக்கும். இது என்னது, எதை போக்கஸ் பண்ணிருக்காங்கன்னா சன், சூரியனோட இது இதுல தெரியுது. ஏன்னா சன்லைட்டோட, சன்னுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் இதுல தெரியுது. இதுதான் இந்த மிரரோட போக்கஸ். ஓகேவா? கான்கேவ் மிரர், கான்கேவ் மிரர் இது. சரியா? கான்கேவ் மிரர் எது, எதோட ரியல் இமேஜ் காமிக்குது, சன். சன்னோட ஒரு சர்க்கிள் மாதிரி தானே இருக்கும் சன்னு, அந்த இமேஜ் இதுல காமிக்குது. இப்ப இங்க ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருந்து வச்சிருக்கோம், இன்பினிட்டி, முடிவிலா தொலைவு. ஓகேயா? முடிவிலா தொலைவுல இருந்து பொருள் இங்க படுறதுனால பிம்பம் தெரியுது. ஓகேயா? அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்க, ரியல் இமேஜஸ் ஃபார்ம்டு பை கான்கேவ் மிரர். இது வந்து மிரர், இந்த சைடு மிரர் எதுவும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடு தான் கண்ணாடி மாதிரி இருக்கும். அங்க ஒரு கேண்டில் இங்க வச்சிருக்கோம், இந்த கேண்டிலோட லைட் இதுல படும் தானே, அதுல பட்டு எங்க வருது, இங்க வருதா? ஓகேயா? சோ இப்போ இந்த இது வந்து ஒரு ஸ்பியர்ல இருந்து கட் பண்ணதுன்னு சொன்னோம்ல, ஒரு பெரிய கோலத்துல இருந்து இது கட் பண்ண இது. சோ அந்த கோலத்தோட ஆரம் அப்படிங்கிறது எங்க இருக்கும், இந்த மிரர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் இங்க இருக்கு. சரியா? சோ அப்போ இதோடைய ஆரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இதையும் தாண்டி வரும், அதாவது இந்த இடத்தையும் தாண்டி போனா அதான் ரேடியஸ். இப்ப மெழுகுவர்த்திய இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி வைக்கிறோம், அப்படி வைக்கும் போது இந்த இமேஜோட சைஸ் என்ன ஆகுது, பெருசாகுதா? புரியுதா? இதுதான் நாம எழுதின அந்த டேப்லெட் காலம். முன்னாடி நகர்த்தினா எப்படி மாறும், சோ எப்படி இதோடைய சைஸ் மாறுது, வெளிச்சம் அந்த சைஸ் அதிகமா இருக்கும். இப்ப இதுல வந்து பாருங்க, ரொம்ப பக்கத்துல வச்சா அது எப்படி இருக்கோ அது அப்படியே தானே தெரியுது. சோ சேம் சைஸ் அந்த மாதிரி தெரியும். புரியுதா? இதுதான் என்ன மிரர், நான் இப்ப காமிச்சது என்ன மிரர், கான்கேவ். ஓகேயா? கான்கேவ் மிரருக்கு இப்படிதான் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தது போல கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இதுல வந்து இமேஜ் இதுல தெரியுதா, இதுல வந்து மெழுகுவர்த்தியோட சைஸ் எப்படி இருக்கு, சின்னதா தெரியுதா? ஒண்ணும் இல்லைன்னா நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா சைடு மிரர் பாக்குறீங்கல்ல, சைடு மிரர்ல லாரி வந்து பக்கத்துல வந்துட்டு இருக்கும், ஆனா உங்களுக்கு ரொம்ப தூரத்துல வர மாதிரி தெரியுமா? அதுல ஒரு இது எழுதியிருப்பாங்கல்ல கான்வெக்ஸ் மிரர், ஒரு லைன் எழுதியிருப்பாங்க இல்லையா, என்ன லைன் அது? நேத்தே நான் சொன்னேன், அது என்னது, the object shows in the mirror closer அப்படின்னு வரும் அப்படிதானே. சோ அதுதான் கான்வெக்ஸ் மிரருடைய இமேஜ். இதுல பாருங்க,
தெரியுதா? சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரரோட யூசஸ் அப்படின்னு சொன்னா சைடு வியூ மிரருக்கு தான் மெயினா யூஸ் ஆகுது. அது மாதிரி இது வந்து என்னது, மேக்னிஃபைங் கிளாஸ். மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து என்ன மிரர்? கான்கேவ் மிரர். ஓகேயா? இந்த பல் மருத்துவர்கள் டென்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொன்னோம்ல, அது வந்து என்னது? கான்கேவ். அதுக்கப்புறம் லென்ஸ பத்தி படிப்போம். அந்த லென்ஸ்ங்கிறது அடுத்த டாபிக்ல படிக்க போறோம். இதான் லென்ஸ். தெரியுதா? ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்பரண்டா இருந்தா அதுக்கு பேர் என்னது? லென்ஸ். அந்த லென்ஸ்ல சென்டர் பகுதி பிளட்ஜா இருந்தா, அதாவது நடு பகுதி நல்லா தடிமனா இருந்தா அதுக்கு பேரு கான்வெக்ஸ். சென்டர் பகுதி ஒரு பள்ளமா இருந்துச்சு, தொட்டு பார்த்தா பள்ளமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கான்கேவ். ஓகேயா? குழிவா இருந்தா குழி ஆடி, குழி லென்ஸ். குவிவா இருந்தா குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லென்ஸோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதையும் இங்க பாத்துருங்க. இப்போ இங்க கேண்டில் வச்சிருக்கோமா, இந்த இடத்துல ஒரு லென்ஸ் இருக்கா, இதுல பட்டு அதுக்கு லென்ஸுக்கு அந்த சைட்ல தானே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ஆனா நாம மிரர்ல பார்க்கும்போது இப்படி பார்த்தோமா? இல்ல. சோ இங்க நம்ம மிரர் வச்சிருந்தோம்னா மெழுகுவர்த்தி இங்க பட்டு இந்த சைடு தான் ஃபார்ம் ஆகும். ஆனா இது வந்து பெனிட்ரேட் ஆகுது, இது வழியா ஊடுருவி போகுது. கரெக்டா? ஆனா மிரர்ல அப்படி இருக்காது, ஆப்போசிட் சைட்ல தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? அது மாதிரி இங்கேயும் இந்த இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் லென்ஸ் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்திருக்கா, அப்ப அந்த இமேஜோட சைஸ் எப்படி இருக்கு பாருங்க. இதை விட இது எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. ஓகேயா? சோ இப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல வச்சிருக்கோம். கான்வெக்ஸ் லென்ஸ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துல வைக்கும் போது இந்த மாதிரி பெருசா தெரியுது. ஓகேயா? விர்ச்சுவல் இமேஜ். இதுல எப்படி தெரியுது? ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியுது. கான்கேவ்ல எப்படி தெரியுது? சின்னதா தெரியுது. லென்ஸ் பத்தி சொல்லும் போது இந்த பாயிண்ட் நான் சொல்றேன், அப்படியே உல்டாவா மாறும். மிரருக்கும் லென்ஸுக்கும் அப்படியே மாறும். சோ இதான் லென்ஸ், இதுதான் மிரர். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? எதை பத்தி படிக்கிறோம்னு புரிஞ்சுச்சா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்ல எக்ஸ்பிரிமெண்ட் கண்டிப்பா செஞ்சிருக்கணும். உங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா ஸ்கூல் டேஸ்ல? சரி, இப்ப நான் சொன்ன மிரர்னா என்ன, லென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? சரி, ஓகே. மீதி உள்ளது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இன்னும் ஒரு கிளாஸ் போகும். இது இப்படிதான் இருக்கும். டென்டிஸ்ட் யூஸ் பண்றது இந்த மாதிரிதான் இருக்கும். பல் வந்து பெருசா காமிக்கும், நம்ம அதை வச்சுதான் அவங்க என்ன செய்வாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.